அனைவருக்கும் கிங்ஸ் இலவச அகாடமியின் வணக்கம். இன்னைக்கு டே 3 பார்க்க போறோம். டே 3ல என்ன பார்க்க போறோம்னா அதேதான் சிம்பிளிகேஷன் டாபிக் தான் பார்க்க போறோம். சிம்பிளிகேஷன் அடிக்கடி இந்த குரூப் 4ல இந்த மாடல் வரும். எஸ்எஸ்சி குரூப் 4ல இந்த மாடல் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் பாருங்களேன் எப்படி பண்றோம்னு சொல்லிட்டு. ஆப்ஷன் இதுதான். இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இது ஏதோ ஒரு ஆன்சர் தான் கிளிக் பண்ண போறோம். எப்படி பிரீக் பண்றோம் பாரு. ஒரு ரூட்டுக்குள்ள 5 இருக்கு. 5 + 2 √2 6 இருக்கு. இதை வெளியே எடுக்கும்போது கால்குலேஷன் பண்ணும்போது அதே டைம் ஆகும். நான் என்ன பண்றேன் சிம்பிளா இங்க என்ன இருக்குன்னு பாக்குறேன். இங்க 6 இருக்கா, இந்த 6 எப்படி பிரிக்கலாம்? 1 6 பிரிக்கலாம், ஒரு 6 6 பிரிக்கலாம். அப்புறம் எப்படி பிரிக்கலாம்? 2 3 பிரிக்கலாம். இப்படி பிரிச்சாச்சு. இது பிரிச்ச அப்புறம் என்ன பண்றது? ஒண்ணுமே இல்ல. இங்க என்ன சிம்பிள் இருக்கு பாருங்க, நம்பர் என்ன இருக்கு பாருங்க, 5 இருக்கு. சரியா? இப்ப இந்த 5 நீங்க பிரிச்ச நம்பரை ஆட் பண்ணும்போது உனக்கு 5 வரணும். 1 6 ஆட் பண்ணா 7 வருது, வருமா? வராது. 2 3 ஆட் பண்ணா 5. அப்ப என்ன பண்ண போற? 2 + 3. இங்க பிளஸ் சிம்பிள் இருக்கா, அதனால பிளஸ் போட்டுக்கிறோம். சப்போஸ் இதுல மைனஸ் இருந்தா மைனஸ் சிம்பிள் போட்டிருப்போம். இப்ப ரூட்டுக்குள்ள தானே இருக்கு, அதனால ரூட். அவ்வளவுதான் ஆன்சர். இப்ப இதுல வரும் உங்க ஆன்சர் பி தான் உங்க ஆன்சர். ஜஸ்ட் சிம்பிள் மெத்தட், அவ்வளவுதான். இதே போல அடுத்த மாடல் பார்ப்போம். சேம் இதே கான்செப்ட் தான் நம்ம ஆப்ஷன் இல்லாம பார்க்க போறோம். என்ன இருக்கு பாருங்க, √9 + 2 √18 இருக்கு. சரிங்களா? இந்த எனக்கு கூட்டும் போது இந்த 9 வரணும். அப்ப அந்த 18 பிரிச்சா மட்டும் போதும். எப்படி பிரிக்கலாம்? ஒரு 18 18 பிரிக்கலாம், 6 3 18 பிரிக்கலாம், வேற எப்படி பிரிக்கலாம்? 9 2ன்னு பிரிக்கலாம். மொத்தம் 3 மாடல் பிரிக்கப்போம். ஆனா எனக்கு என்ன வேணும் கான்செப்ட்? இந்த 2 நம்பர் ஆட் பண்ணா எனக்கு 9ன்னு வரணும். 9 வர மாதிரி என்ன கான்செப்ட் இருக்கு? 1 8 வருமா, 18 வருமா? வராது. 9 2 வருமா? வராது. 3 6 மட்டும் தான் வரும். அப்ப ஆன்சர் உங்களுக்கு என்ன ஆன்சரு? √6 + √3. இதுதான் உங்க ஆன்சர். அவ்வளவுதான். சிம்பிளா முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல பிளஸ் இருக்கனால பிளஸ் போட்டுக்கிட்டோம். சப்போஸ் இதுல மைனஸ் இருந்தா மைனஸ் போட்டிருப்போம். இப்போ மைனஸ் வச்சு ஒன்று பார்க்கலாம். இப்போ இங்க பாருங்க, அதே தான். எனக்கு ஆட் பண்ணும்போது 8 வரணும், பிரிக்கும் போது 15 வரணும். எப்படி பிரிக்கலாம்? ஒரு 15 15, 3 5 15. சரிங்களா? இப்போ ஆட் பண்ணா எனக்கு என்ன வரணும்? 8 வரும்னு சொன்னேன். இது ஆட் பண்ணா என்ன வரப்போகுது? 3 5 ஆட் பண்ணா மட்டும் தான் 8 வரப்போகுது. √5 √3. இப்ப பிளஸ் போடும்போது நீ இப்படின்னா மாத்தி போட்டுக்கலாம். ஆனா மைனஸ் போடும்போது நீ மாத்தி போட முடியாது. ஏன்னா எந்த வேல்யூ பெருசா இருக்கோ நீ அதை தான் போடணும் பாசிட்டிவ்ல. இப்போ எந்த √5 பெருசா √3 பெருசா? நம்மளுக்கு √5 தானே பெருசு. அதனால அதை பாசிட்டிவ் வச்சுட்டு √3 அந்த பக்கம் போட்டுரும், மைனஸ் வச்சிடணும். அவ்வளவுதான். இதான் சிம்பிள் லாஜிக். இந்த சம்ம நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு.